Praise the Lord. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் ஒரு நாளும் தள்ளிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய சுற்றும் சூழ்ந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், உற்றார்கள், பெற்றோர்கள் என்று சொல்லி நம்மை தள்ளிவிட்டார்கள் என்ற சூழ்நிலையை நாம் காணப்படலாம். ஒருவேளை தள்ளிவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தத்தோடு கூட நீங்க இருக்கலாம். இந்த நாளிலும் நம்மை தள்ளிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். தம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமாண்டவரே, இந்த நாளிலும் யார் எங்களை தள்ளினாலும் எங்களை ஒருபோதும் தள்ளாத நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உன்னுடைய கரத்துல நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.